காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாதந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமை விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் விவசாயிகள் நலன் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் ஆட்சியர் வளாக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தை முன்னிட்டு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு வேளாண் சார்பு நிறுவனங்கள் சார்பில் கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் பாரம்பரிய நெல் வகைகள், தோட்டக்கலை பயிர்கள் குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் தொடங்கியது. மாவட்ட வேளாண் அலுவலர் மழை அளவு மற்றும் பயிரிடப்பட்ட நெல் மற்றும் கரும்பு பரப்பு அளவுகள் குறித்து தெரிவித்தார். இதில் கரும்பு உற்பத்தி மாவட்டத்தில் வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து அதற்கான காரணத்தை தெரிவிக்க கோரி விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். மேலும் விவசாயிகள் கரும்பு பயிரிட அதிக அளவில் உற்பத்தி செலவு ஆகுவதாகவும், ஆனால் அதன் பயனோ மிக குறைவாக உள்ளது எனவும், கொள்முதல் விலை அதிகரிக்க அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். மேலும் எண்ணெய் வித்துக்கள் பயிரிட அரசு நிலங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய ஆட்சியர் கலைச்செல்வி, விவசாயிகள் ஏரிகளில் மணல் எடுக்க வட்டாட்சியர் அளவிலேயே தற்போது அனுமதி அளிக்கப்படுவதால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், ஏரிகள் இல்லாத பகுதிகளில் அங்குள்ள குளங்களில் உள்ள வண்டல் மண்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்தார். இக்கூட்டத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் வங்கிக் கடன்கள், வேளாண் துறை சார்பில் இடுபொருட்கள் மற்றும் அரசியல் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், ஊரக வளர்ச்சி திட்ட முகமை இயக்குநர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அரசு அலுவலர்களும் ஏராளமான விவசாயிகளும் பங்கேற்றனர். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.